ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உறவுகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் பொங்கல் திருநாளை எப்படி நாங்கள் வழிபாடு செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். பாருங்கள், எங்கள் ஊர் வழக்கப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பானையெல்லாம் மஞ்சள் கட்டி அரிசி, அன்றைக்கி ஒரு சுருள்கறின்னு ஒன்று செய்வோம். எல்லா காய்கறியும் போட்டு அந்த எல்லா சமைக்கிற 7 காய்கறி 9 காய்கறி கணக்கு அந்த காய்கறியெல்லாம் வச்சு தீப தூபம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பொங்கல் பானை அடுப்பில் வைப்போம். அரிசி, வாழைப்பழம், இந்த 7 காய்கறிகள் வச்சுருக்கேன். அது அதுக்கப்புறம் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சூரிய பகவானோட படத்தை வச்சு கும்பிடுவோம். வெளியில் வைக்கிறதெல்லாம் இங்கே டவுனில் மெட்ராஸில் இடம் கிடையாது. சூரிய பகவானோட படம் 7 குதிரை உள்ள படம் வச்சு பொங்கல் பானையும் வச்சு மஞ்சள் பிடிச்சி அரிசி காய்கறிகள்லாம் வச்சு இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். இதுதான் எங்கள் ஊர் வழக்கம். இந்த வச்சுருக்கோம் பாருங்கள், பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார். இதுக்கு ஃபஸ்ட்டு தீபம்லாம் காமிச்சாச்சு. பொங்கல் பானை 2க்கும் மஞ்சள் கட்டி வச்சுருக்கேன். இப்போ இது கும்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சி கும்பிட்டுட்டு அடுப்பில் பானையை வச்சு ஃபஸ்ட்டு பாலை ஊற்றி அரிசியெல்லாம் வச்சு பாலை ஊற்றி தண்ணியை ஊற்றிட்டு இது பொங்குன பிறகு அரிசி போடுவோம். இந்த வருஷம் ஈஸியாக சீக்கிரமே பண்ணுவோம். பொங்கல் பானையெல்லாம் பொங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வருஷம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல் பானை பொங்கல் தான் சகனம்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் ரொம்ப எல்லாருக்குமே நல்ல வருஷமாக இருக்க போகுது. இப்போ இதில் அரிசியை போட்டுவிட்டு இது வெண்பொங்கல் பானை, பெரிய பானை. வெண்பொங்கல்னால் நாங்கள் வெறும் அரிசி உப்பு போட்டு செய்வோம். அதான் எங்கள் ஊர் பழக்கம். அதில் தேங்காய் திருவி போடுவோம். ரொம்ப நல்லா இருந்தால் சக்கரை பொங்கல் பானை பானை இப்போ பொங்கி அடையாளம் இது. இப்போ பொங்கல் சக்கரை பானை பொங்கல் வெண்பொங்கல் பொங்கி வச்சு இது காக்காவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி சக்கரை பொங்கலை வச்சு நடுவில் நெய்யை ஊற்றி 3 பக்கமாக வாழைப்பழத்தை கிள்ளி வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். இந்த இலையில் வச்சுருக்க சக்கரை பொங்கல் இதாக சுருள்கறி இலையில் வச்சுருக்க சக்கரை பொங்கல் சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். திருப்பதி கோயில் லட்டு மாதிரி அந்த பிரசாத டேஸ்ட் இருக்கும். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதால இந்த ருசியே அது நமக்கு. இதுதான் எங்கள் வீட்டில் பொங்கல் வழிபாடு. இப்போ பொங்கல் பானை 2 பக்கமும் வச்சுருக்கேன். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சுருள்கறி, அதற்கு தீபங்க காமிச்சு இதில் காக்காவுக்கு வச்சுருக்க சாதத்தை எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சு சூரியன் பகவானுக்கும் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். இதுதான் எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிற இது வழக்கம். நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக பொங்கல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. எல்லோருக்கும் என்னோடய இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த வருஷம் வர்ற வருஷம் எல்லா வருஷமும் நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சக்கரை பொங்கல் வெண்பொங்கலோட இந்த பொங்கல் நல்லபடியாக இன்றைக்கி முடிஞ்சிட்டு மறுநாள் புதன்கிழமை வீட்டு சாமி கும்பிடுவோம். அதுக்கு கறி, மீன் எல்லாம் நான்வெஜ் ஐட்டமாக செஞ்சுட்டு இதை பாருங்கள், சிக்கன் செஞ்சுருக்கேன், மீன் செஞ்சுருக்கேன், முட்டை, வடை, சுழியம் செஞ்சுட்டு வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் காரம்லாம் வாங்கி வச்சுருந்து பழங்கள்லாம் வாங்கி வச்சு துணியெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்றது வழக்கம். அது மாதிரி எங்கள் மாமியார், மாமனார், தம்பி, அம்மா, அப்பா எல்லாருக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டுருக்கேன். மறுநாள் மாட்டுப்பொங்கலுக்கும் சாமி கும்பிட்டாச்சு. இதை தான் எங்கள் வீட்டில் வழக்கம். பொங்கலும் தைத்திருநாள் 1ஆம் தேதி பொங்கல் பண்டிகையும் மறுநாள் மாட்டுப்பொங்கலும் செய்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.